வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான மதுரை ஸ்பெஷல் ஆரியபவன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பாரோடு சேர்த்து இன்றைக்கி நான் பொங்கலும் பண்ண போகிறேன். மதுரை மக்கள் இந்த பொங்கல் சாம்பாரை மறந்துருக்க முடியாதுங்க. அதே சுவையில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது 150 கிராம் துவரம்பருப்பு. இந்த பருப்புக்கு ஒரு 7 மிளகா வத்தல், ஒரு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், அதில் பாதி வெந்தயம். இதை நாளையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம். நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து, அதே நேரம் கருகாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இதை நான் மிக்சியில் சேர்த்து பவுடராக நுணுக்கி எடுத்துக்கிற போகிறேன். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். இந்த துவரம் பருப்பில் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சுக்கிற போகிறேன். அதுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். முழுசாக உரித்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வத்தல், இதோட பெருங்காயமும் சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, கடைசியாக சேர்க்குறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு வெல்லம். இந்த துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். இந்த ஜாமான்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பை இந்தளவுக்கு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மிளகா, மல்லி, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இதாங்க இந்த சாம்பாருக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நம்ம இப்போ எப்படி தாளிக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ சாம்பார் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தாளிக்க எடுத்து வச்சுருந்த ஜாமான்லாம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து இதில் தாளிச்சிடலாம். நல்லா கடுகு வெடித்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்குங்க. புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வேகணும். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த பொடியை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து பார்க்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும்.
இந்த கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிடலாம். சுவையான மதுரை ஸ்பெஷல் ஆரியபவன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 டம்ளர் பொன்னி பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, வேகும்போது சேர்க்குறதுக்கு பெருங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு நெய், மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 2.5 பங்கு தண்ணி வீதம் இதில் 7.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. இந்த பொங்கலுக்கு தேவையான தண்ணி மொத்தமும் இதில் இருக்குது. இதுக்கு தேவையான பருப்பு முதல்ல இந்த பருப்பை இதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ எப்படி கொதிக்க விடலாம்? பருப்பை நல்லா கொதித்து பாதி வேக்காடு இந்தளவுக்கு நல்லா மலர்ந்து வந்துருக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு இதோட உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா அரிசி போட்டு பருப்பும் அரிசியும் சேர்ந்து கொதிக்குது. இந்த நேரத்தில் நமக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போடும்போது நல்லா ஒரு வாசனை, அதோட கேஸுக்கும் நல்லது பருப்புங்கிறதுனால. இந்த பருப்பை எதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு வேக விட்டுட்டு அரிசியை சேர்க்குறோம்னா சாதம் வந்து ரொம்ப குழைவாக ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிடும்போதே ரொம்ப பூ போல் நல்லாயிருக்கும். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை கொஞ்சம் சேர்த்துடலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து நான் மொத்தத்துக்கு ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க விருப்பம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெய் உருண்டோடனே முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரி லைட்டாக வறுத்த உடனே மொத்தமாக சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். லைட்டாக வறுத்த உடனே இந்த இஞ்சியை சேர்த்துடலாம். இஞ்சியை சேர்த்த உடனே மிளகு சேர்த்துடலாம். மிளகு சேர்த்துட்டு நம்ம கடைசியாக தான் ஜீரகம் சேர்க்க போகிறோம். ஜீரகம் வந்து கருகக்கூடாது, லைட்டாக பொரியணும். அந்த சமயத்தில் எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். கருகிடுச்சுன்னு சொன்னால் பொங்கலுக்கு நல்லா இருக்காது. இப்போ முந்திரி வந்துருச்சு. இந்த நேரம் அதை குறைச்சிட்டு நம்ம இந்த ஜீரகத்தை சேர்த்துடலாம். அடுத்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்து பொங்கலில் சேர்த்துருவோம். இதில் நல்லா சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். சிம்லையே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பொங்கல் தயாராகிடுச்சுங்க. அதுக்கு மிச்சம் இருக்கிற நெய்யும் கொஞ்சம் சேர்த்துடலாம். அருமையான ஆரியபவன் பொங்கல் தயாராகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான மதுரை ஸ்பெஷல் ஆரியபவன் பொங்கல் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.